எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 7வது நூறில் 4வது பதிகத்தில், அதாவது 4வது பத்தில் 6வது பாட்டு நரசிம்மாவதாரத்தோட வீரத்தை சொல்கிறார் இந்த இடத்துல. இதில் வந்து பிரபந்தத்தை நம்பர் என்னென்னா 3375. லிஃப்கோ பிரபந்தத்தை அந்த பார்த்துக்கோங்க. அந்த நம்பர் தான் நான் சொல்கிறது. லிஃப்கோ பெரும்பாலும் பிரபந்தத்தோட நம்பரை மாற்றி போட மாட்டான். லிஃப்கோ என்ன பண்ணியிருக்கானோ அதுதான். அதனால் லிஃப்கோ நம்பரை நான் சொல்கிறேன். 4375வது பாட்டு. பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. பொழுது மெலிந்து புன்சக்கரில் வான்திசை சூழமெழுந்து உதிரப்புணலா மலை கீழ்து பிளந்த சிங்கமொத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரரை கொல்லும் ஆரே. பாட்டு. பொழுது மெலிந்து புன்சக்கரில் வான்திசை சூழம் எழுந்து உதிரப்புணலா மலை கீழ்து பிளந்த சிங்கம் மொத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரரை கொல்லும் ஆரே. ஆரேன்னா கொல்லும், அழகே, வழியே, வாங்கே, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கொல்லும் ஆரே, கொல்லும் வழி அப்படி இருந்துதான் அதை சொல்கிறேன் இந்த இடத்துல. பொழுதுன்னா பகல் பொழுது, மெலிந்துன்னா பகல் பொழுது குறைஞ்சு சாப்பிடுவது ஆரம்பி. அதாவது அந்தி வேலையில் அவன் அந்த மாதிரி வரம் வாங்கியிருக்கான் இல்லையா. பகல்லையும் சாகக்கூடாது, ராத்திரிலையும் சாகக்கூடாது, இப்போ தரையிலையும் சாகக்கூடாது, ஆகாசத்துலையும் சாகக்கூடாது. இது மாதிரிலாம் அவன் பண்ணி ஆயுதத்தாலையும் சாகக்கூடாது, மனுஷனால் அடிச்சும் சாகக்கூடாது. அது மாதிரிலாம் சொல்லியிருக்கான். அது மாதிரிலாம் அவன் வரம் வாங்கியிருக்கான். எந்த ஆயுதத்தாலையும் சாகக்கூடாது. அதனால தான் இப்போ நரசிம்மாவதாரத்தில் அவனை வந்து வாசப்படியில் வச்சுக்கிறார். அந்தி சாயிற நேரத்தில் வாசப்படியில் வச்சுட்டு, அதனால தான் இப்போ கூட சாயந்தர நேரத்தில் வாசப்படியில் உட்காராதன்னுவான். வாசப்படியில் உட்காராதன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நரசிம்மரை அதுதான் பண்ணார். நரசிம்மர் அப்படி தான் பண்ணார். அவனுக்கு கொல்லணுன்றதுக்காக வாசப்படியில் தான் உட்காந்தார். ஏன்னா வாசப்படி அப்பெல்லாம் வாசப்படி ஏன்னா அகலமாக இருக்கும், அவர் ஆள் உட்கார அளவுக்கு இருக்கும். எதுக்குன்னா அவனை தரையிலையும் கொல்லக்கூடாது, ஆகாயத்துலையும் கொல்லக்கூடாதுன்னு இருக்கா இல்லையா. வாசப்படி எதில் சேர்ப்பீங்க நீங்கள்? தரையா ஆகாசமா? எதுலையும் சேர்க்க முடியாது. அதே மாதிரி சாயந்தரம் 5 வேலை இருக்கு இல்லையா, சாயந்தரம் 6 மணி பகலா ராத்திரியா? எதுலையும் சேர்க்க முடியாது. அதுதான் சொல்றீங்க. பொழுது மெலிந்தா பகல் பொழுது முடிஞ்சு காப்பொழுது ஆரம்பிக்கிற வேலை சாயந்தரம் வேலையில் 5 வேலையில் புன்சக்கர்னு செக்கர்னா சகப்பு, புன்சக்கரில்னா நல்ல மிகவும் சிவந்தான்னு அர்த்தம், நல்ல சகப்புன்னு அர்த்தம். நல்ல சகப்பு வானாதான் 5 வேலையில் அந்த கீழ்வானம் சிகப்பாக இருக்கும் இல்லையா, அதை சொல்கிறீங்க. மேற்க சூரியன் மறைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா செக்க சிவல்னு இருக்கும். வான்திசை அதுதான் சொல்கிறீங்க. புன்சக்கரில் வான்திசை சூழமெழுந்து, வான்திசை அந்த திசை இருக்க, அந்த 4 திசையும் அதுவும் அந்த மாதிரி அந்த சிகப்பாக மாறிட்டான். அந்த திசைகளும் அந்த வான் மற்றும் திசைகளும் சிகப்பாக மாறி போயிட்டான். அது ஏன் சிகப்பாக மாறிட்டுன்னா உதிர புனலா. உதிரம்னா ரத்தம், புனல்னா ஆறு. இந்த இரண்யனை வயத்தை பிடிச்சி கிழிச்சாரு. இரண்யனை வந்து பூமியிலே இல்லாத ஆகாசத்துல இல்லாத வாசப்பட்டியில் வச்சுட்டு வயத்தை கிழிச்சு தான் கொண்டாரு. வயத்தை கிழிச்சார அந்த ரத்தம் வந்தது. அந்த ரத்தம் உதிர புனலாம். அது அதாவது ரத்த ஆறு ஓடுன்றாலே அதுதான் உதிர புனல்ன்றது. ரத்த ஆறுன்னு அர்த்தம். ரத்த ஆறும் மலை கீழ்து பிளந்த, மலைனா மலை போன்ற இவன் அர்த்தம். மலை போன்ற இரண்யன் அர்த்தம். இரண்யகசிப்பு இரண்யன் ரெண்டும் ஒன்று தான், ஞாபகம் வச்சுக்கோ. இரண்யன் வந்து மலை போல இருக்கானா. மலை போல இருக்க இரண்யனு கீழ்து பிளந்தன்னா மலை போல இருக்க அவ்வளோ பெரிய சொதையும் அதிகமாக பிரம்மாண்டமாக இருக்க அந்த அவனை நகத்தால கீழ்து பிளந்த ரொம்ப ஈஸியாக கிழிச்சாரான். ஈஸியாக கீழ்துன்னா அடி வரைக்கும், அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் நகத்தை குத்தினா இந்த பக்கம் வந்துடணும். அந்த மாதிரி கீழ்து பிளந்த கீழ்து அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக மாரில் குத்தி மாற பொழந்தாரான். மாற கிழிக்கிறது வேற, பொழக்கிறது வேற. பொழக்கிறதுன்றது குத்தின உடனே அப்படியே சாட்டா எலும்பெல்லாம் உடைய சவுண்டு கேட்கும், அதுதான் பொழக்கிறது. அந்த இதை பொழக்கிறோம் பாருங்க, நம்ம மரத்தை பொழக்கிறது, மரத்தை விறக வந்து பொழக்கிறதுன்னுவா. ஏன்னா அது அப்படியே வீரல் விடுறது பாருங்க. அது மாதிரி இவர் நகத்தை குடிச்சு இழுத்த உடனே அந்த பக்கத்தில் எலும்பெல்லாம் சட்டன்னு சவுண்டோட ஒடிஞ்சுதான். அதுதான் கீழ்து பிளந்த
சிங்கமொத்ததால். சிங்கன்றது இந்த இடத்துல நரசிம்மர். நரசிம்மன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நரன்னா மனுஷன், சிங்கம்னா சிங்கம். மனுஷனோட உடம்பையும் சிங்கத்தோட தலையும் இருக்கிறதால தான் நரசிங்கம்னு பேர். நரசிம்மாவதாரத்தை சொல்ல அதுதான் சிங்கமொத்ததால். அந்த மாதிரி அப்போ சிங்கமொத்தவன் அந்த சிங்கத்தை போல உருவத்தை கொண்டு வந்து பிறந்த சிங்கத்தை போல இருந்தான் பார்க்கறதுக்கு. சிங்கத்தை போல இருக்கிறதோட அந்த இரணியனை கொன்ன அப்பன். அவனை கொன்று எங்களையெல்லாம் இந்த இரணியனுடைய இதுல இருந்து காப்பாற்றினவர். நரசிம்மதாவத்தை எடுத்து சிங்கத்தை ஒத்த தோட்டத்தை எடுத்துக்கொண்டு நரசிம்ம அவதாரமாக இருந்து பிரகலாதனுக்கும் மற்ற தேவர்களுக்கும் இரணியங்களையும் கொன்று பேருதவி புரிந்தவன். அவனெல்லாம் கொண்டு அவன் இரணியனை வரைக்கும் இரணியனை கொண்டதுனால இவளுக்கெல்லாம் பெரிய உதவி இல்லையா? அந்த மாதிரி பேருதவி புரிந்தவன் தான் அப்பன். அப்பன்னா சாதாரணமாக பேருதவி புரிந்தவன் அர்த்தம். பேருதவி புரிந்தவன். ஆள் துயர் செய்து நீண்ட நாள் பாவப்பலனை. ஆள் துயர் தான் அந்த இடத்துல துயர்ன்றது துயரம் கிடையாது, பாவம்னு அர்த்தம். ஆள் துயர் செய்து. ஆள் துயர் செய்துன்னா ஒழிச்சுன்னு அர்த்தம். உன்னை வச்சு செய்யலன்றாலே அதுதான். அதெல்லாம் அந்த காலத்தில் இதில் இருக்கு, ஒழிக்கிறதுக்கு பேர் செய்யறதுன்னு பேர். அதுதான் இந்த இது நம்ம பண்டைய பேச்சு வழக்கில் இருக்கு, அதெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் ஆழ்துயர் செய்துன்னா காலங்காலமாக ஆழ்துயர் காலங்காலமாக சேர்த்து செஞ்சு எவ்வளவு பண்ணியிருப்பான். இரண்யகசிபு எத்தனை ஆயத்தை கொட்டான், எவ்வளவு இரண்யகசிபு எவ்வளவு பண்ணியிருக்கான், எவ்வளவு பேர் எல்லாரையும் நான் தான் இறைவன் சொல்லி இரண்யாய நமன்னு சொல்லுன்னு எல்லாரையும் எவ்வளவு பண்ணான். இல்லை பார்க்காத பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கூட அவன் சொல்றதுக்கு பயந்துட்டு இரண்யா நமன்னா நாராயண நமன்றதை விட்டுட்டு நாராயண நமன்றதை கடைசி வரைக்கும் சொன்னோம் பிரகலாதன் மட்டும்தான். அவனால்தான் இவளுக்கெல்லாம் விடிமோஷம் கிடைச்சிது. அந்த மாதிரி எல்லாரையும் இது பண்ணி அந்த அசுரர்கள் கூட்டத்தை எல்லாம் பயமுறுத்தி தேவர்கள் கூட்டத்தை எல்லாம் பயமுறுத்தி உலகத்தையே தன் கையில் ஆண்டுட்டு அவ்வளவு பாவம் பண்ணான். அவ்வளவு ஆழ்துயர், அவ்வளோ பெரிய அவ்வளவு துயர் செஞ்சவனை நொடி பொழுதுல அவரை வயிற்றுல குத்தி கிழிச்சு அந்த பாவத்தையெல்லாம் போயிட்டான். அந்த ரத்தத்தையெல்லாம் வெளியே ஒன்று அவன் பாவம்லாம் குறைஞ்சி போச்சான். பெருமாள் நாராயணனோட கைப்பட்ட உடனேயே உங்களுக்கு நாராயணன் தொட்டு பண்றாருனாலே எவ்வளவு பெரிய விஷயம் அது. அவன் என்ன சாபத்தால வந்தவன் தானே. இரண்யனும் இரண்யாட்சனும் ஜெய விஜயர்கள் தானே. ஜெய விஜயர்கள் சாபத்தால வந்தவா தானே. அவன் ஒரிஜினலா அவள் பெருமாள் பக்தர்கள் தானே. இந்த ஒழிஞ்ச அவளுக்கு இந்த எடுத்துக்கிற பிறவி இது முடிஞ்ச உடனே அப்போ அவள் ஜோதியா மாறும்போது அவளுக்கு எல்லாம் தெரியும் அவள் யாருன்றதெல்லாம். அதான் அவனுடைய அவ்வளவு பெரிய அவ்வளவு வினைகளை செஞ்சிருந்தவனை, அவ்வளவு தீவினைகளை செஞ்சவனை அவனுடைய எல்லாம் ஒரு நிமிஷமா அதையெல்லாம் அழிச்சு அசுரரை கொல்லுமாறு அந்த இரண்யான்ற அந்த அசுரரை கொல்றார் இல்லையா பெருமாள். அந்த அந்த விதமே தனி அப்படின்றதாக இங்க சொல்றார். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கார். நல்ல அருமையான பாட்டு இது. பொழுது பெரிந்து புன்சக்கரில் பொழுது சாந்தி சாயிற வேலையில புன்சக்கரில் கீழ்வான சமந்திருக்கிற வேலையில பாந்திசை சூழ விழுந்து பாந்திசையெல்லாம் சிகப்பாடுறான். ஏன்னா அந்த இவனோட ரத்த வெள்ளத்தோட இது அந்த ரத்தம் வெள்ளமா ஓடுறதான், ஆறா ஓடுறதான். இந்த இவனை கீழ்ச்சதுனால அந்த ரத்தம் ஆறு ஓடுறதுனால மலை மாதிரி இருந்த அவனோட உடம்பை கீழ்ச்ச உடனே ரத்தம் ஆறா ஓடுறதான். அதுல திசைகள்லாம் சிவந்து போச்சான். சிங்க அவதாரம் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனுடைய பாவத்தை எல்லாம் ஒரு நொடியில போக்கி அவனுக்கு மோட்சத்தை கொடுத்த, அவனுடைய பிறவி பலனை கொடுத்த அசுரரை அவனை சம்ஹாரம் செஞ்சு அவனுக்கும் பிறவி பலனை கொடுத்து இருக்கிற மற்ற ஜனங்களையும் பொதுமக்களையும் நாட்டுகளையும் அடியார்களையும் ரட்சித்த அவருடைய அந்த விதமே தனி அப்படின்றாரு இந்த இடத்துல. தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்ப்போம்.